மக்களுக்கு நல்ல தண்ணி விட ஒரு பேச 4-5 காஞ்சு. இப்போ நடுவில் ஒரு சின்ன வெட்டுவோம். ஏன்னா கொஞ்சம் முறைப்பான மிளகா தானே. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இனி நாங்கள் அடுத்த கட்டம் பார்த்தீங்களென்றால் வார 7ஆம் தேதி அப்போ அந்த வீட்டுக்கு இருத்திக்கேனா வார மாதம் 7ஆம் தேதி அதுக்குரிய ஆயுதங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா உடம்புல 2 பேருக்குமே ஏன்னா சரியான காற்று அதோட தடிமன் மூக்கால் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருக்கேன். மருந்து எடுத்ததான் நான் மருந்து எடுத்தும் அந்த என்ன சொல்கிறது இப்போ இந்த காற்றுகள் வெயில்கள் மாறினபடியாக எல்லாருக்குமே கூடுதலாக வந்து இதே பிரச்சனை தான். நாங்கள் இனி அப்படியே இன்றைக்கு என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். இனி வந்து கொஞ்சம் இந்த வேலைகள் நிறைய வேலைகள் இருக்குது, வீட்டு வேலைகள் அதுகள் இதுகள் ரெண்டு நிறைய எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. என்ன செய்யற இப்போ ஒரு சில வேலையில் வந்து அந்தந்த தவணையில் வந்து செய்திட வேணும். எங்களுக்கு மேலாட்டிக்கும் வந்து ஒரு சில வேலையில் வந்து கொஞ்சமே நகாக்கள் கொஞ்சம் வச்சிருந்தாலும் அதை செய்து முடிக்க வேணும். அந்த தகுந்த நேரத்தில் வந்து அதுகளை வந்து செய்து முடிக்கணும். அதுக்காக ஏன்னா இப்படி பெரிய பெரிய வேலைகளை செய்து வச்சுட்டா அப்புறம் எங்களுக்கு அந்த டேட் வரைக்குள்ள சுகமாக இருக்கும் வேலை இருக்கும். அதோட வந்து இப்போ தோட்டத்தில் இருக்கிற மிளகாய் அப்படிங்க நாங்கள் மோர் மிளகாய் போடுறதா இருக்கிறோம். அப்பா நட்டு வச்சுட்டு போன மிளகாயில் இப்போ அப்பாவுக்கு நிகழ்வுக்கே வந்து மோர் மிளகாய் போட வேண்டிய ஒரு தேவையாக போச்சு. கடையில் வாங்காமல் ஏன்னா நிறைய மிளகாய் வந்து பிடுங்காமல் இருக்குது, அணியாமல் போகுது. அப்போ அதெல்லாம் இன்றைக்கு வந்து மோர் மிளகாய் அப்படிங்கி செய்ய போகிறோம். அதோடய அப்படியே என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். என்ன இஞ்சாலி அப்படியே இந்த கமுகுகளை உள்ள கஞ்சர்கள் ஏன்னா இதுக்கு முதல் காட்டின காணொலியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சரியான புல்லாக இருந்தது. என்ன பிரச்சனைனா மழையும் பெய்யுது. அப்போ அந்த மழை வந்து நிறையவே புல் வாங்குது. இது ஃபுல்லாகவே இப்போ எல்லாத்தையுமே நீட் பண்ணி இந்த கிடங்குகள் வெட்டி தென்னம்புள்ளி அடிக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக இங்கே வெட்டி தாட்டாச்சு. ஏன்னா இந்த இதெல்லாம் நல்ல ஃபசலை இப்போ இப்படி தாட்டால் தென்னம்புள்ளையும் நல்லா வளர்ந்து வரும். அதாவது அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த ஊர்களுக்குள்ள போக ஆசையாக இருக்குது. என்ன புள்ளிகள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நல்லா ஆசையாக இருக்குது. சரியான காற்று வாழைகள் எல்லாமே நிறையவே வந்து குளையல் போட்டு வாழை மரங்கள் எல்லாம் முறிஞ்ச வடி கிடக்குது. வாழைக்குளையல் வந்து அடுக்கினம் இல்லை. இல்லை எல்லா இடத்துலையுமே முறிஞ்சு கொடுக்குறபடியாக என்ன மாதிரியா கதளி வாழைப்பழங்கள் எல்லாம் பெரும்பாலும் அடுக்கினம் இல்லை. ஒரு சில வாழைக்குளையெல்லாம் பழுத்திருக்குது. 2-3 குளையெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம் நாங்களே. அதிலையும் பார்த்து வெட்டி எடுத்துக்கொண்டு மிளகாயிலையும் பிடிங்கி எடுப்போம். அப்படியே அடியும் அப்படியே நல்லா காஞ்சி கொண்டு போகுது. இஞ்சால 2 சித்தியாக்களும் சுஜியும் இப்போ மிளகா அப்படிங்கணும். நிறைய மிளகா பழுத்துட்டுது. என்ன சித்தி பழுத்து காய போடலாமோ? தம்பி போய் பால் பாப்பா குடிக்கணும் வாங்க ஐயா. அன்றைக்கு பழுக்கையில் அன்றைக்கு நிறைய பழம் கிடக்குது. இப்போ ஒரேடியாக பிடுங்கிட்டா நாங்கள் மோர் மிளகாய்க்கு குத்தைக்கு வந்து தெரிஞ்சு பழங்கள் எடுத்து விடுவோம். இங்கே எவ்வளவு மிளகாய் நல்ல காயோ ஆனால் நல்ல நீள காயாகவும் இல்லை இருக்கு. மோர் மிளகாய்க்கு நல்ல மறைஞ்சின்னா நல்ல பெரிய காயம். ஆனால் பொதுவில் இப்போ மிளகறி வந்து கொஞ்சம் விலை கூடிட்டுது. பச்சை மிளகாய் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ கத்தரிக்காய் பைத்த எல்லாம் விலை கூடிட்டுது. அதுதான் ஓய் பிஞ்சன நல்ல பழம் கிடக்குஞ்சு. பழம் குறைஞ்சல எனக்கு தான் போய் நிற்கும். தம்பி நீங்கள் மிளகா பிடுங்க எங்கள் எரியுமையா கையில் வட்டா. ஆமாம் பிடுக்க போங்க. என்ன 10 கிலோ வந்துடுதா? 10 கிலோ
பத்திரமாயோனம் போடாது ஒரு இதை காய்ச்சி கொண்டு வந்தால் நல்லது இது முளைக்கல் கிடக்கும் இதுக்கு இதை காய்ச்சி எடுத்து கொண்டு வருவாங்க பயமாகும். இந்த மரம் வந்து பாருங்க அப்படியே சரிஞ்சு போச்சுது இந்த காய் தாங்காமல் இது நல்லாவே சரிஞ்சிட்டு ஒரு ஆள் தனியாக ரெண்டு பேர் சேர்ந்தாயும் முக்கால்வாசி செங்காய் தான் கிடக்குறேன். செங்காய் பழம் கனகாலத்துக்கு அப்புறம் இந்த கனகாலத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, அப்பா பாருங்க தனக்கண்டு நட்டு வச்சுட்டு போயிருக்கிறேன். அவர் நட்டதில் இப்போ அவருக்கு நிகழ்வு செய்ய வேண்டியிருக்கு. இஞ்செல்லாம் பாருங்க. ஓ உண்மையா சுஜி இங்கே இதில் ரெண்டு பக்கத்தான் தெரியுது. வெயில் வளத்துக்கு எக்கச்சக்கமாக கிடக்குது. பழம் பழம் நிறைய கிடக்கு. காய் தான் முக்கியம். நீங்கள் கொண்டு வந்த சட்டி எங்க சட்டி நிறைஞ்சிட்டு ஒரு பேக் கொண்டு கொண்டு வருவேன். ஆனால் நீங்கள் விட்டுட்டு வந்ததுலேயே ஞாபகம் மிளகாப்பழங்கள் தெரியுது மாதிரி கிடக்கு. ஓ ஒரு மரத்தை விட்டுட்டு போயிடலாம இருக்குது. அவ்வளோ காயா கிடக்குது. சரிஞ்சிடும் கட்டித்தான் நல்ல இனம் சித்தி இந்த மிளகா கண்டு. ஓ உரைப்பு உரைப்பு தான் கொஞ்சம். ஆனால் இதுக்கு புளி விட்டு தான் நாங்கள் அவிய விட வேணும். இப்போ பேக்குகளுக்குள்ளே போடப்படுதுண்ணா காணுமா மிளகாமா? பழம் கொஞ்சம் கிடக்கிறபடியா ஒரு பேச 4-5 காஞ்சு அங்கே பழங்களை மட்டும் ஒரு காஞ்சி விட்டா சரி. சித்தி போகிறோன்னு நிற்கிறா. மிளகா அப்படிங்க 3-4 பேர் நின்னா இப்போ கடைசியில் சுஜி மட்டும் இடத்துல மிளகா மரம் எல்லாம் முறிஞ்சு இடம் சுஜி பாருந்தாங்க. இந்த மரம் எல்லாம் முறிஞ்சு போச்சு. ஒரு மரம் மட்டுமில்லை நிறைய மரம் முறிஞ்சு போய் கிடக்குது. எல்லாம் காற்றுக்கு பாருங்க. இஞ்சி இதுக்கெல்லாம் கட்டை அடித்து கட்டணும். ஆனால் மரம் வந்து பதிவான மரம் தான், காய் கூட ஆனால் சரியான காய். என்ன மிளகா காணுமா சுஜி? காணும் மிளகா கூடுதலாக பழமும் எல்லாம் முடுங்கியாச்சு. ஒரு 2-3 இதுதான் கிடக்கு பழம் பிடுங்குறதுக்கு. எல்லாரும் கொஞ்சம் இடத்துல பிடிங்கிட்டு மற்ற மிளகா கொஞ்சம் கணக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் தான் 5 பேருக்கு உழவும் தான். என்னென்னு சொன்னால் இப்போ மரம் எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் அந்த என்ன சொல்கிறது மாமா தான் இல்லை பாக்கள் எல்லாம் நேராக நிறைய பேர் நிற்க வந்து ஒரு கொஞ்சம் அந்த கதப்பிராக்கள் இருக்க அதில் அந்த இது தெரியாது. விட்டுட்டு போனோம்னா தனியாக அப்படி திரைக்க நிற்க அந்த சுற்றி அதெல்லாம் பார்க்க அந்த ஒரு சரியான கவலையாக இருக்குது. இதில் உள்ள எல்லாமே அப்பா நிற்க நட்டது மிளகாய் எல்லாம். நாங்கள் எதுவுமே இப்போ செய்யலை. இந்த வயல் மட்டும் பலை அடித்தது. கமுகுகளை சுற்றி ஃபுல்லாக வச்சு கூடுதலாக பல்லாண்டு பயிர் எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறது. இந்த சிறுதானிய பயிர்கள் அது எல்லாமே வந்து மாமா தான் கூடுதலாக செய்து கொள்வது. இப்போ தென்னம்பிள்ளைகள் கமுகம்பிள்ளைகள் அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் கூடுதலாக நன்று செய்து கொள்வது. இந்த சின்ன சின்ன பயிர்கள் எல்லாத்தையுமே குறுகிய கால பயிர்கள் எல்லாமே வந்து மாமா தான் வச்சு எடுத்துக்கொள்வது. அங்கே வாழைக்குலை 3 பழத்திற்கு போகிறாங்க பார்ப்போம். அதுலேயே ஒரு குலை கிடக்குது. இதில் வந்தோ 2 சீட் பழத்து கிடக்கும். அதில் 3-4 வாழைக்குலை
பழத்தை வடியாக கிடக்கு வெட்டன்னா காணையில் நாங்கள் கவனிக்கவும் இல்லை. அப்பா நண்டால் அடிக்கடி வந்து பார்க்குறவர் தானே, அப்போ கவனித்து வெட்டுவார். சும்மா அந்த ஊடுகளுக்குள்ள பழுத்து கிடக்குறது தெரியல. அந்த அதில் ஒரு கப்பல் கொண்டு வந்து பழுத்துருக்கு, அதையும் பட்டி எடுக்க வேணும். காணும் இந்த மிளகாயை என்ன போட்டுக்கொள்வோம். அப்படி இஞ்சால அப்படியே பார்த்தீங்கன்னால் செவ்வாழை வந்து காய்ச்சிருக்கு தானே, குலை போட்டிருக்குது. அப்படியே அது இப்போ கவனிக்கல. அந்த இடையில கொஞ்சம் இடம், அந்த இடம் குலைக்கு கீழே குலையாக இருக்குது. கொஞ்சம் சின்ன காய் அதான் இருக்குது. சிலதுகள் கிட்டத்தட்ட இந்த வாழை வச்சு 4 வருஷம் 3.5 வருஷம் இருக்கு. நாங்கள் அந்த இந்த இதுகள் மாங்காண்டுகள் தானே, இந்த மாங்காண்டுகளோட தான் இது வாங்கியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வெறதுக்கு பஞ்சுப்பட்டது, என்ன வெறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்தது. மாங்காண்டுகள் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு மாங்காண்டுகள் ஃபுல்லாகவே வளர்ந்துட்டு மாங்காண்டு கூடுதலாக காய்ச்சி ஒரு பழமும் பிடிங்கி சாப்பிட்டு நாங்கள். ஆனால் வந்து இந்த எதிருக்கு தானே இந்த செவ்வாழை வந்து ஒரு மாதிரி வந்துட்டுது. ஆனால் நிறைய குட்டிகளும் போட்டிருக்கு. குட்டி நிற்குதா? இது வந்து கொஞ்சம் வெங்கட நிலத்துக்கு வேற கொஞ்சம் பஞ்சு போட்டு ஆனால் ஒரு மாதிரி ஒரு குலையோண்டு வந்துட்டுது. இந்த குட்டிகளை பராமரிச்சு எடுத்தா சரி. இப்படியே நாங்கள் அந்த பழுத்திருக்கிற கப்பல் மலை குலையை வெட்டி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அளவான குலை, சின்ன குலை தான். அதோட வாழை இந்த நல்லா முத்திட்டுது. 2 பழம் பழுத்திருக்கிற இயற்கை. இதுக்கு எந்த வித மருந்து ஒன்றும் இல்லை. இந்த பிடிங்கி டென்ஸாக எடுப்போம். சின்ன தம்பி பார்த்தீங்களா அம்மாண்ட விளையாட்ட? அப்பப்பா தம்பி என்ன அகத்துது? இதுதான் ஆட்காட்டி. சாப்பிடுங்க. கப்பல் வாழை இது. இந்த இப்படியே வட்டி எடுப்பேன் என்ன? நல்ல முட்டை. அப்படியே கவுட்டு பிடிங்க, கவுட்டு தீக்கணும். இஞ்சால பார்த்தீங்கன்னா தம்பியும் மிளகாய் அதை கொண்டு வரார். என்ன பிரச்சனை என்றால் இதுக்குள்ள ஒரு மயில் முட்டை இருந்தது. மயில் முட்டையும் எடுத்து கொண்டு வரார். அது பெரிய முட்டையாக இருக்கு பாருங்க. மழைக்குள்ளே தூக்கி கொண்டு வாங்க நீங்கள். அப்புறம் ஒரு நாள் பெரிய ரொம்ப வயசுனுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல நாங்கள் தெரிஞ்சு எடுப்போம். அதையும் போடுவோம். வரைஞ்சிட்டோமே இதுக்குள்ளேயே வச்சு ஒரு பேசன் ஃபுல்லாக வந்துருக்கணும். காணும் சொன்னது முக்கால்வாசி காவாசி பழமும் பெறும். தெரிஞ்செடுக்க காணும் எங்களுக்கு ஒரு மிளகாய். இப்படியே ஜம்பு மரமெல்லாம் ஃபுல்லாக காய்ச்சி கிடக்குது. கீழே பாருங்க கூட கொட்டு போட்டு போய் கிடக்குண்டு. மேலுக்கு நிறைய முத்தல் காய் கிடக்குன்னா அம்பி. இந்த வெயிலுக்கு இதுதான் சரி. நல்ல இனிப்பும் இது. இதுல எல்லாம் பாருங்க போல ஒன்று. இன்னும் 2 நாள் 3 நாள் தான் கிடக்கும். அதோட இங்கே கீழே எப்படி தொங்கி கொண்டு இருக்கேன். இதெல்லாம் முத்தை கிடக்குது. ஆனால் முத்தை முதல் வவ்வால் அடித்து கொட்டி போடும். குரங்கு வவ்வால் இதெல்லாம் நல்ல முத்தை. தோல் ஏறி தூக்கி வர பிடுங்குறாங்க.
என்ன இப்படிங்கிட்டீங்களா? என்ன செய்ய இது மிளகாயெல்லாம் தெரிஞ்சு முடிஞ்சுதா? தெரிஞ்சு முடியுது. இந்த பழம் எல்லாம் இங்கே பழம் செம்பழம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு ஓரளவாது அந்த பிஞ்சு மிளகாய் தான் அதில் தெரிஞ்செடுத்து இதைத்தான் வந்து மோர் மிளகாய் போட போகிறோம். என்னண்டா இன்றைக்கு மோர் மிளகாய் போட லாபம் இதெல்லாம் தெரிஞ்சு எடுத்து இனி இரவுக்கு தான் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாம் குத்தி எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு தான் மோர் மிளகாய் போட போகிறோம். இங்கே கண்டு புள்ளியாக்கள் எல்லாம் போயினோம். இந்த கண்டுகள் இப்போ கிட்டடியில் போட்ட கண்டுகள் 4 மாதமோ? அப்போ இப்போ 2-3 போட்டல கிட்டடியில். அப்போ அந்த இதுக்கு பிறகு எத்தனை ஆண்டம்மா போட்டது? 3 தானே? மகளுக்கு நல்ல தண்ணி விட. தம்பி என்ன செய்கிறீங்க? மாடு கலைக்கிறீங்களோ? ஆளுக்கு எங்கட மகனுக்கு மாடு கலைக்கிறோன்னா நல்ல விருப்பம். அப்பா இருந்திருந்தால் கூடுதலாய் மாடு அடைக்கிறது அவர் நாங்கள் ரெண்டு சொல்லலாது. ஆனால் இப்போ வந்து எல்லா பொறுப்புமே வந்து நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. அப்பா இல்லைன்ற கவலை தான். இப்போ மாடு அடைக்க போனால் கூட உண்மையிலேயே அவர் என்ன அந்த சின்ன எக்ஸல் பைக் கொண்டு வச்சுக்கிறார். அதில் எங்கே இருந்தாலும் மாடுகளை தேடி கலைச்சி கொண்டு வருவார் தூரத்துக்கு போனாலும். அதோட வாய்க்கால் பார்த்திங்கன்னா இப்போ விதைப்பெல்லாம் முடிஞ்சால் வச்சு தானே ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டுருக்குது. இப்போ இதில் இப்போ மகனை வந்து தாக்கக்கூடிய அளவு தண்ணி பாயுது. தம்பி இஞ்சால வாங்க ஐயா, கிட்டப்போ கூட வாங்க. இஞ்சால பார்த்திங்கன்னா இந்த வயலெல்லாம் கூடுதலாக பழகி அடித்தாச்சு. அப்படியே இருந்தும் இந்த வயல் இந்த வளமையாக இந்த வயல் அடிக்கலை. இதுக்கு மிஷினரங்க புதையுது. இதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று செய்யணும். கட்டாயம் அடுத்த முறை இதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று செய்யணும். லேமாஸ்டரால் விடணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்யணும். ஏனென்றால் நேமான ஒரு பெரிய ஒரு வயல் இந்த வயல். அங்காலே எல்லாம் ஒரு மாதிரி பழைய அடித்து விட்டுருக்குது. மட்டும் அந்த பழைய அடித்தோடனே கம்பம் புள்ளிகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது பாருங்க. இங்கே மாட்டுப்புள்ளி ஒருத்தர் பட்டிக்கு வேணித்தான் பெற போகிற ஆளை ஒழிச்சு நின்றுருக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கச்சான் அடிக்கிற மிஷின். இப்போ இதில் பக்கத்தில் ஒரு அன்னைக்கு அடிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கச்சான் அடித்து கொண்டு நிற்கணும். அள்ளி அள்ளி போட ஒரு பக்கத்தில் வந்து கச்சான் வந்து கொண்டு இருக்கும். தூசு அப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்தை பார்க்கவும் நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே நேரம் எங்கட வயலுக்கு போகணும். வாய்க்கால் தண்ணி ஓடுது பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த இடம். இப்போ நல்ல வடிவாக தெரிஞ்சு எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா கழுவித்தான் எடுக்கப்புறம் பச்சை வேசனுக்குள்ள பச்சை மிளகாய் எனக்கு காணும் என்ன. இனி இதை இரவுக்கு மிளகாயில் நுனியால் ஒரு சின்ன ஒரு வெட்டு, அடியில் ஒரு சின்ன ஒரு வெட்டுண்ணா. இப்போ நடுவில் ஒரு சின்ன வெட்டு வெட்டுவோம். ஏன்னாடா கொஞ்சம் முறைப்பான மிளகா தானே. இப்போ வந்து இப்போ 2 பக்கமும் இதில் வந்து இந்த தலைப்பையும் வந்து வட்டி போட்டு இதில் ஒரு சின்ன ஒரு கீரை சரி. அவ்வளோ மிளகா கறி எடுக்க பிடிஞ்சிரும் போல செய்யத்தானே நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இனி இரவுக்கு தான் பேர் ஏன்னா இதை கீறி வச்சுட்டு விடியத்தான் நாங்கள் அப்படியே முருகை போட போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் சுருக்கமாக
என்ன காணொலி போடுறோன்னு தெரியல. அதால் வந்து இன்றைக்கு இதுகளை வளமையாக நாங்கள் செய்கிறதுல காட்டினாங்க. வளமையாக செய்கிறன்ற விட இதெல்லாம் முக்கியமான வேலைகள் தானே. இனி வரும் நாட்களில் செய்கிற வேலைகள் வந்து ஒரு தேவையை கருதி நாங்கள் அந்த உரிய நேரத்துக்கு செய்யணுமென்றதுக்காக செய்கிற வேலைகள் தான். அதோட வந்து இதை வந்து முழுமையாக நாங்கள் இந்த மோர்மிளகா அவிச்சு போடுறத வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்குமோ தெரியல. ஆனால் நாங்கள் அப்புறம் இந்த எங்களோட அலுவலகம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் சமையல் காணொலி துவங்கினோன்னு வந்து கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு வந்து செய்து காட்டுவோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை அதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.